நான் இன்றைக்கி ஆக்சுவலாக எதுவும் பேச வேணான்னு தான் நினச்சேன். பட் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நான் பேசலைன்னா அது அவ்வளோ கரெக்டாக இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. அதான் அது என்னவா இருக்குன்றது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், நீட்டை பற்றி தான். இந்த நீட்டுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. இந்த நீட்டை பற்றி ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறது என்னென்னா, ஒன்று இந்த நீட் இந்த மாநில உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்குது. நீங்கள் 1975க்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது பொது பட்டியலில் அது சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு முதல் பிரச்சனையாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு. இது பேசிக்காகவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே ஒரு எதிரான ஒரு விஷயமாக நான் அதை பார்க்குறேன். ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும். இது நான் மாநில உரிமைகளுக்காக மட்டுமே இதை நான் கேட்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்வி முறையில் பல்வேறு கண்ணோட்டங்கள், பல்வேறு பார்வைகள், டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயமா அது இருக்கணுன்றதான் என்னுடைய பார்வை. டைவர்சிட்டி இஸ் அ ஸ்ட்ரென்த், இட் இஸ் நாட் எ வீக்னஸ். பன்முகத்தன்மை அப்படிங்கிறது அது ஒரு பலமே தவிர பலவீனம்னு சொல்ல முடியாது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மாநில மொழியில் படிச்சுட்டு, ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு, NCERT சிலபஸில் தேர்வு வச்சா அது எப்படிங்க? அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம்னு. மூணாவது நான் பார்க்குற ஒரு பிரச்சனை என்னென்னா, போன மே மாதம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததாக நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படித்தோம் இல்லையா. அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு. இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி, இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னா, நீட்டு விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். அண்ணா, நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளட்டும். இந்தியாவுடைய அரசியலமைப்பு என்ன உணர்த்தது? இந்த கட்சிகள் எல்லாமே 2021க்கு முன்னாடி ஒன்றியங்கிற வார்த்தை வந்துச்சா? இல்லை. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்களும் கூட திமுக சார்ந்த அரசியல் நான் கையில் எடுக்க போறேன்னா மோஸ்ட் வெல்கம், நோ ப்ராப்ளம். திமுக சார்ந்த அரசியல் எல்லாம் கையில் எடுத்தாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனித்திருக்கும். எங்களுக்கு அது சந்தோஷம். ஏன்னா எங்களுடைய இடத்துல நாங்கள் விளையாட போறோம். ஸோ விஜய் அவங்களும் திமுக எடுத்திருக்கக்கூடிய அப்படியே அந்த கொள்கை முடிவை சார்ந்து போறாங்க, போகட்டும், சந்தோஷம். திமுக அங்கேயே இருக்கட்டும், போட்டு சந்தோஷம். அதிமுகவும் அந்த பக்கம் இருக்கிறாங்க, சந்தோஷம்னா எங்களுடைய அரசியல் இன்னும் எளிமையாகுது.